உலகம் தொலைக்காட்சி ஆசான் செந்தமிழ்ச்செழியன் பட்டிமன்ற ராஜாவை பற்றி இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் செய்தி பரவுவதற்கு காரணம் அவர் உலகளவில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக பரிணாமித்திருக்கிறது தான் காரணம். இல்லைன்னா என்னமோ பேசினா யாரோ போனோம்னு இருக்கும். அது அவர் எதிர்மறையில் அவர் புகழ் பரவுகிறது என்றே நான் சொல்லுவேன். நான் ஒரு பெரும்புலவன் என்று பட்டம் பெற்று 60 நூல்களுக்கு மேல் எழுதியிருந்தும் நான் முதலிலே சன் தொலைக்காட்சியில் பாப்பையா அவர்களுக்கு முன்னால் ராஜாவுக்கு முன்னால் நடுவராக இருந்து ஒன்றை அதுக்கு பிறகு அவர்களும் கூப்பிடவில்லை. நானும் வலிந்து எங்கேயும் போக மாட்டேன், வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ராஜா அவர்கள் பேசினால் எல்லோரும் சிரிக்காமல் யாரும் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட பகைவனையும் சிரிக்க வைத்து விடுவார். இன்றைக்கு அவர் எங்கே அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிற போது யாரையும் என்னவோ கேட்டாருங்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் பெருசாக பேசக்கூடாது, பேச விரும்பலை. அவர் சில சமயங்களில் தமிழக அரசை ஆதரித்து பேசுவார். அது பிடிக்காதவங்களாக கூட இருக்கலாம், அல்லது அதை வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, பொறாமையாக இருக்கலாம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு புகழ் ஒருத்தம் பெற்றிருக்கிறானே உலக அளவில், நம்ம ஆளாக இல்லையேங்கிறதுனால கூட பரப்பியிருக்கலாம். சில முரட்டுத்தனமான முட்டாள்தனமான அரைவேக்காடுகள் கூட அதை தவறான எடுத்து கொண்டிருக்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் அல்லர். அதாவது அவர் பெரிய சீர்திருத்த மேடைகளில் பேசவில்லை என்றாலும், பெரிய சீர்திருத்தம்னு சொன்னால் தான் சீர்திருத்தமாக. அதனால் அவர் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர். சிரிக்க வைப்பதில் அவர் மாறி முடியாது. திரையுலகத்திலும் அவர் ஒளிந்திருக்கிறார். குருவுக்கு மீது அவருக்கு பாப்பையா தான். யாரோ சிலர் பிடிக்காதவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர் பெயரை அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். அதாவது பொது வாழ்வில் ஈடுபடுகிறவர்களுக்கும் இது போன்ற புகழ்மிக்கவர்களுக்கும் பல கரைகள் குறைகள் 1-2 இருக்கும். மனிதன் அப்படியே நிறையுள்ளவன் எல்லாம் உத்தமன் கிடையாது யாருமே. ஆகவே 1-2 இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ராஜா அந்த மாதிரி பொருளில் சொல்லியே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட சில்லித்தனமான புத்தி இல்லை என்று ஆங்கிலத்திலேயே நான் சொல்லி அதிகம் பேச விரும்பவில்லை என்பதனால் சன் தொலைக்காட்சியில் இவர்களுக்கு முன்னே நான் பங்கெடுத்து அதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பும் கொடுக்கவில்லை, நானும் தேடவில்லை. ராஜாவினுடைய ரசிகன் நான் என்று கூட சொல்லலாம். இந்த தமிழ் அறிஞன் பல திறமைகள் வாய்க்க பெற்றவன், 60 நூல்களுக்கு மேற்று எழுதின பட்டிமன்ற ராஜாவின் ரசிகன். அப்படி சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் இல்லை. அவர் பெயரை குறைத்து மதிப்பிடுகிறவர்கள் தயவுசெய்து திருத்தி கொள்ளவும். அதற்கும் வருத்தம் தெரிவித்த பிறகும் அதை போடுகிறார் என்றால், இந்த ஊடகவியலாளர்களிலேயே பல வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறார்கள். தயவுசெய்து எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன், ஊடகவியலாளர்கள் நாகரிகமாக சொல்லிக்கொள்ளுங்கள், வியாபாரம் நடத்துங்கள். இல்லை என்றால் எந்த பொருளும் மதிப்பு இருக்காது. ஆனால் விபச்சாரம் செய்கின்ற அளவுக்கு போகாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசான் செந்தமிழ்ச்செழியன்.